அம்மாவ எங்கடி நீ தானே கூட்டிட்டு போன? அது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு கங்கா கேட்பா, ஆமா அம்மாவ கூட்டிட்டு தானே நீ போன. இப்ப வரும்போது நீ மட்டும் வந்திருக்க. நர்மதா கூட அம்மா எங்க? அப்படின்னோனே, இல்ல அம்மா வரும்போது கோயில்ல விட சொன்னாங்க. அதான் கோயில்ல விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல அதான் வந்துட்டேன் அப்படின்பா. உடனே அதுக்கு குழந்தை அம்மு சொல்லுவா, மிஸ் நாங்களும் இப்ப ஸ்கூலுக்கு தானே போறோம். அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, காவேரியோ சரி அப்படின்ருவா. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து அப்படியே கிளம்பி போவாங்க. நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது, இவங்க எல்லாரும் அப்படியே சந்தோஷமா பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் போன பிறகு இவங்க எல்லாம் பெட்ரூம்ல அப்படியே உட்காந்து அக்கா, தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. அப்போ நர்மதா அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா. அவங்க காவேரி, அதுக்கப்புறம் அவங்க மாமா, அதுக்கப்புறம் குழந்தை 3 பேரும் சேர்ந்து அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போனத அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருப்பா. நர்மதா மட்டும் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் கங்காவ கூப்பிடுவா, "அக்கா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. "என்னடி?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல எனக்கு விஜய் மாமா எல்லாரும் வந்தாங்களா குழந்தைய கூட்டிட்டு. அப்ப எனக்கு அவங்க 2 பேரையும் விடவே மனசே இல்லக்கா. இங்கேயே நம்ம கூட வச்சிருக்கணும்னு ஆசையா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு வந்து கங்கா சொல்லுவா, "அவங்க ஒவ்வொரு டைமும் நம்ம பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படிதான் தோணும். ஆனா என்ன காரணத்த சொல்லி அவங்கள இங்க உட்கார வைக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. "நீங்க உண்மைய சொல்ல வேண்டியதானக்கா?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா நர்மதா. அதுக்கு வந்து யமுனா சொல்லுவா, "அம்மா தாயே தேவையில்லாம எதுவும் சொல்லி வச்சுறாதம்மா" அப்படி சொல்லும்போது, "எவ்வளோ நாளைக்குக்கா உண்மைய மறைச்சு வைப்பீங்க? அவங்க கிட்ட உண்மைய சொல்லிரலாம்ல" அப்படி சொல்லும்போது, அதுக்கு வந்து அவ சொல்லுவா, "உண்மைய சொன்னா அதுக்கு வந்து அவளுக்கு வந்து உயிருக்கே ஆபத்துடி. அதான் சொல்லாம இருக்கு" அப்படி சொல்லி அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பழசு ஞாபகத்துல வந்து அவள தான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு கங்கா சொல்லும்போது, அவ சொல்லுவா, "அப்ப பழச ஞாபகமாவது படுத்தணும்ல. நம்ம வந்து முயற்சியே பண்ணாம இருந்தா எப்படி இருக்க முடியும்?" அப்படி சொல்லுவா நர்மதா. அதுக்கு வந்து கங்கா சொல்லுவா, "நாங்க முயற்சியே பண்ணலன்னு எப்படிடி உனக்கு தெரியும்? அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக விஜயும் பார்த்து, பார்த்து ஒண்ணு ஒண்ணா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அவளுக்கு தான் ஞாபகமே வரமாட்டேங்குது" அப்படி சொன்ன உடனே, அதுக்கு வந்து நர்மதா சொல்லுவா, "அப்போ நீங்க எடுத்து சொல்லிட வேண்டியதானே, இவர் தான் உன் புருஷன், இப்படிதான் நடந்துச்சு" அப்படின்னு. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து யமுனா சொல்லுவாங்க, "பாரு, இப்போ வந்து அக்காவோட லைஃப்ல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா, இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா, அவளோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன பிறகு, நம்ம எப்படிடி இந்த ரிஸ்க் எடுக்க முடியும்?" அப்படின்னு சொன்ன உடனே இவ வந்து ரொம்ப சோகமா அப்படி ஆயிருவா நர்மதா.